வணக்கம் சார். வணக்கம். அண்ணாமலை மேலே என்ன சார் கோவம் உங்களுக்கு? அண்ணாமலை மேலே கோவம் இல்லை, இயக்கத்தின் மேலே பற்றுன்னு எடுத்துக்கோங்க. நீங்கள் இயக்கத்திற்கு தேவையான விஷயங்களை கூறுவது இயக்கத்தின் மீது அபிமானம் கொண்ட ஒரு தலைவரின் கடமை அல்லது ஒரு தொண்டரின் கடமை. அது கட்சி கட்டமைப்புக்குள்ள தலைவரை சந்தித்து சொல்லலாம், இல்லை ஒரு செயற்குழு பொதுக்குழு அதுக்குன்னு நடைமுறை இருக்கும். ட்விட்டரில் பேசணுமா? அதுக்கான தேவை ஏற்பட்டால் பொதுவெளியில் கூட சில விஷயங்களை பேச வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். முயற்சி பண்ணீங்களா நீங்கள்? சம்மந்தப்பட்டவங்களை சந்திச்சு முயற்சி பண்ண பிறகு தான் இந்த விஷயங்கள் சம்பந்தப்பட்ட நபர்கள் தமிழகத்துக்கு பொறுப்பாளர் என்று அறிவிக்கப்பட்ட நபர்களுடன் பேசிய பிறகு அவர்கள் செவிமடுக்க தயாராக இல்லை என்ற சூழ்நிலையில் அதே காலகட்டத்தில் தமிழிசை அவர்கள் ஒரு விஷயத்தை பேசுகிறார். இதை ஒரு அப்சர்வேஷனாக எடுத்துக்கணும். இப்போது நீங்கள் எனக்கு ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னா அதுக்கு நான் பதில் சொல்லாமல் போனோன்னா நான் கோழை ஆகிடுவேன். உங்களை புறந்தள்ளிட்டு போகிற மாதிரி அது பெரிய நாடகம் ஆட முடியாது, அது ஏதோ பெரிய வீரம் மாதிரிலாம் காட்ட முடியாது. அப்போது உங்களுடைய கேள்விக்கு ஏதோ ஒரு நியாயமான பதிலை நான் சொல்ல வேண்டும். அப்போ இது கூட்டணி நல்லா இருந்த ரெண்டு பேரும் ஒன்றா இருந்திருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்குமா ஒரு கேள்வி வச்சாங்கன்னா அது நியாயம்தானே, சரிதானே. இப்போ நாங்கள் எல்லோரும் எதை பார்ப்போம் அப்படின்னா 272 சீட்டை பிஜேபி கிராஸ் பண்ண முடியுமா, அதுதான் மெயின். ஏதோ ஒரு இன்டர்வியூ இது மாதிரி நடக்கும்போது நான் சொன்னேன் 25 சீட்டை திமுக கொடுக்கட்டும், திமுக கூட நான் கூட்டணி வச்சுக்கிறதுக்கு தயார், நான் தலைவராக இருந்தால் செய்வேன். கொள்கை முரண்பாடு உடைய ஒரு கட்சி அது. நாங்கள் பிடிபியோடைய கூட்டணி வச்சவங்க ஒரு காலத்தில் இங்கே ஜம்மு காஷ்மீரில். எனக்கு சமூகத்திலே மாற்றத்தை உருவாக்குவதற்கு பல மட்டங்களில் நான் வேலை செய்ய வேண்டியிருக்கு. சமூகத்திற்கு நன்மை செய்வது என்பது ஒரு விஷயம், நாட்டுடைய வழிகாட்டு நெறிமுறைகளை மாற்றுவது, கோட்பாடுகளில் தேவையான மாற்றங்களை கொண்டு வருவது அடுத்த விஷயம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான நம்பர் தேவைப்படுது. உதாரணத்துக்கு 2/3 மெஜாரிட்டி இருந்தால் தான் நான் அரசியல் சாசனத்தை மாற்ற முடியும். சாதாரண முடிவுகளை சிம்பிள் மெஜாரிட்டி வச்சுட்டு எடுக்க முடியும். அதுக்கு கீழ் எண்ணிக்கை போகும்போது மற்றவர்களுடன் கலந்து ஆலோசித்து தான் எடுக்க முடியும், என்னால் சுயமாக முடிவு எடுக்க முடியாது. இது மாதிரி பல கட்டங்கள் இருக்கு. இந்த கட்டங்களிலே எதிர்பார்க்கப்படும் ஒரு சாதாரண கட்டம் என்பது 272 சீட்டுகளை பாஜக வென்றிருக்க வேண்டும் என்பது. யாரோ நம்மளை ஆம் டெஸ்ட் பண்ணுவாங்க, நான் சொல்வதை செய் என்று சொல்வார்கள், அந்த நிலைமையை உருவாகக்கூடாது. ஒருவேளை தமிழகத்திலே அதிமுக பாஜக கூட்டணி அமைந்திருந்தால் அந்த நிலை வந்திருக்கலாம். பாஜகவிற்கு இன்னும் பெரிய எண்ணிக்கையில் கிடைச்சது. ஆனால் ஒரு 10 சீட்டு கூட இருக்கிறதுன்னு வச்சுப்போம் வாதத்துக்காக, அல்லது 15. இப்போ பிஜேபியில் ஒரு முக்கியமான அம்சம் நம்ம என்ன பார்க்கணும்னா, பல மாற்றுக் கட்சி தலைவர்கள் பாஜக சின்னத்திலே போட்டிடுவார்கள். ஏசி சண்முகம், பாரிவேந்தர் அவர்கள், ஜான் பாண்டியன் அவர்கள், தேவநாதன் யாதவ், 4 பேரை நான் இப்பயே கை காட்ட முடியும். அவங்க 2 பேரும் குக்கர் பலாபலத்தில் நின்னாங்க, 2 பேரை விட்டுருவோம். அப்போ என்னென்னா, ஒருவேளை அவர்கள் வெற்றி பெற்றிருந்தால் இது போன்ற சூழ்நிலையில், இப்போ ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி இருக்குது, ஓபிஎஸும் டிடிவி அதில் இல்லைன்னு வச்சுப்போம், அதுவும் சாத்தியம் தானே. ஏன்னா கூட்டணியில் அவங்க வந்துட்டாங்கன்னா நாங்கள் வரமாட்டேன் இவங்க சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ 2 பேர் மைனஸு, 4 பேர் வெற்றி பெற்றிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு வச்சுப்போம் ஒரு வாதத்துக்காக. அப்போது பாஜக 10, இவர்கள் ஒரு 4, 14 அப்படின்னா 240 + 14 இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ நெருக்கமாக 272 நோக்கி நாம் நகர்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் பாதுகாப்பான சூழ்நிலை இருக்கிறோம். இல்லை அது முக்கியம். நீங்கள் சொல்கிறது இந்த முறை ஆட்சி அமைப்பதற்கான ஒரு வேலையை சொல்கிறீங்க. அவர் இன்னைக்கு கட்சி எப்படி இருக்குன்றதை விட ஒரு 5 வருஷம் கழித்து நம்ம ஆட்சிக்கு வரணும், இல்லை 10 வருஷம் கழித்து பாஜக இங்கே பலமாக இருக்கணுன்ற ஒரு பிளான் பண்ணுறாரு. எல்லாரும் அதை நோக்கி தானே வேலை செய்வோம். யாராவது அந்த மாற்றம் வேண்டாம்னு சொல்லுவோமா? இந்த கட்சிகளுக்கு மாற்று இன்றைய தேவை. இன்னைக்கு இப்போ நீங்கள் இந்த இடத்துல இருக்கீங்க, உங்கள் ரோட்டில் 1 வே டிராஃபிக் ஆக்கிட்டாங்க, எதிர்க்கு நீங்கள் போக முடியுமா? போனால் வயலேஷன். இப்படி போய் சுற்றி தான் வர முடியும். இங்கேருந்து ஒரு திருமலை திருப்பதி தேவஸ்தானத்துக்கு போகிறதுக்கு நீங்கள் அப்படி போய் தான் சுற்றி வரணும். இட் இஸ் அ கம்பல்ஷன், இஸ் இஸ் எ நெசசிட்டி. இன்றைய சூழ்நிலையில் எது இருக்கிறது அவ்வளோதான். இன்றைய சூழ்நிலையிலே பாஜகவிற்கு 272 சீட்டுகள் தேவை. இல்லைல்ல நான் இன்றைக்கி பார்க்க மாட்டேன், 275 நாள் கழிச்சு வரக்கூடிய ஒரு சூழ்நிலைக்காக நான் பார்ப்பேன், 10 மாதம் கழிச்சு, 9 மாதம் கழிச்சு, அது அடுத்து யோசி. ஒருவேளை மெஜாரிட்டி வந்திருந்ததுன்னா இன்றைக்கி அண்ணாமலை எடுத்த முடிவு சரியாக கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாமே. வரலன்றது தானே உண்மை. நம்ம நேக்கட் ட்ரூத்தை மட்டும் பார்ப்போமே. நேக்கட் ட்ரூத் என்ன? இல்லை இப்படி ஒன்று நடக்கணும், அண்ணாமலை டார்கெட் நடக்காதுன்றது எல்லாருக்கும் தெரியும். நடக்காது என்பது மேலிட திறமைக்கும் தெரியும். ஓகே, இது போன்ற சூழ்நிலை வருவதற்கான வாய்ப்புகள் கூடிக்கொண்டிருக்கின்றன என்பது தெரியும். இந்த பாருங்க, இந்த தேர்தல் இந்தியாவை பொறுத்தவரை ரொம்ப 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 குரூஷியலான தேர்தல். பல வெளிநாடு சக்திகள் இந்திய தேர்தலிலே பங்கெடுத்த ஒரு தேர்தல். பல வெளிநாட்டு சக்திகளுடைய பணம், அவர்களுடைய அறிவுரை, அவர்களுடைய தலையீடுகள் இருந்த ஒரு தேர்தல்.
எப்படி சொல்றீங்க சார்? இந்த குற்றச்சாட்டா வைக்கிறீங்களா? குற்றச்சாட்டு இல்லை, ஒரு ஃபேக்டை சொல்கிறேன் நான். இங்கே வந்து மக்களுடைய மனநிலையை மாற்றுவதற்கான பெரும் முயற்சிகள் சைனா போன்ற நாடுகள் செய்தன என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும், பார்க்க வேண்டும். இதெல்லாம் உணர்ந்த பிரதமரும் உள்துறை அமைச்சரும் வேறு சில முயற்சிகள்லாம் எடுக்கிறாங்க. அதில் ஒன்று வந்து அதிமுகவுடைய கூட்டணி இருக்கணும், அவர்கள் முயற்சித்தார்கள் என்பது எனக்கு தெரியும். பிரதமரும் அமித்ஷாவும் நினைச்சா கூட அண்ணாமலை முடிவெடுத்தாதான் அண்ணாமலை செய்த இருக்காரா? இல்லை, அதில் என்ன பிரச்சனை ஆயிடுது அப்படின்னா, அவர்கள் திரும்ப உள்ளே வராத அளவிற்கு ஒரு மோசமான சூழ்நிலையை ஏற்படுத்தி இக்கட்டை பாஜகவிற்கு ஏற்படுத்தியது அண்ணாமலை. அவர்கள் ஆசைப்பட்டால் கூட தாங்கள் வர முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம்னு அதிமுக அடம் பிடிக்கும் அளவிலான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தப்பட்டது. இந்த இடத்துல தான் நான் வந்து இன்னும் ஒரு படி மேலே போய் என்ன சொல்கிறேன்னா, அநேகமாக திமுகவின் கைக்கூலியாக அண்ணாமலை செயல்பட்டு இருக்க வாய்ப்பு இருக்கிறது. எப்படி சார் அப்படின்னு சொல்கிறேன். பகிரங்கமான குற்றச்சாட்டு. பகிரங்கமான குற்றச்சாட்டு தான் நான் வைக்கிறேன். இந்த குற்றச்சாட்டை நான் வைக்கிறேன். ஒரு கட்சியின் மேலிடம் இப்படி இருந்தால் நல்லது என்று யோசிக்கிறது. இன்றைக்கி அதை ஒத்துக்காமல் போகலாம். என்ன அன்றைக்கி என்ன நிலைமை இருந்துச்சுன்னு எனக்கு பல ரூபங்களில் புரிதல் இருக்கும் இல்லையா? அப்போது அதை மீறி ஒரு நபர் செயல்பட்டால் அவருக்கு வேற எங்கிருந்தோ ஒரு பலமான சக்தி வந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. அந்த சக்தி எந்த ரூபத்தில் வேணுமா இருக்கிறோம், பணம் உட்பட. இது ஏன் அனுமானம் பண்ணக்கூடாது? அதே மாதிரி இருந்தாங்க 2 பத்திரிகையாளர்கள் அல்லது இந்த மாதிரி பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்னு சொல்லக்கூடிய 2 நபர்கள் தொடர்ந்து அண்ணாமலை உந்தி தள்ளி கொண்டிருந்தார்கள் அதிமுகவுடன் சேரக்கூடாது என்பதற்காக. யார் அவர்களை டெப்ளாய் பண்ணது? அவர்களுடைய வேலையே சதா சர்வகாலமும் அண்ணாமலை எக்காரணத்தை கொண்டும் அதிமுகவுடன் இணைந்து விடக்கூடாது என்பதற்காக இருந்தது. நீ வந்து பெரிய இந்திரன் சந்திரன் பெரிய ஹீரோ, தமிழ்நாட்டிலே உன்ன போல ஒரு பெரிய ஹீரோவே இல்லை என்ற கற்பனையை அவருடைய ஆழ்மனதில் விதைத்த 2 நபர்கள் இருக்கிறார்கள். ஒன்று ரவீந்திரன் துரைசாமி, இன்னொன்று ஜேவிசி ஸ்ரீராம். இல்லை, அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டு ஒரு தலைவர் முடிவு எடுத்துருவாரா என்ன? அண்ணாமலை சின்ன பையன் தானேங்க. ஃபேக்ட் ஆஃப் த கேஸ் தான். என்ன ஒரு 39-40 வயசு பையனுக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குமோ, எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமோ, ஒருத்தனுடைய மோட்டிவேஷன் எப்படி ரீட் பண்ண முடியுமோ அவ்வளோதான் ரீட் பண்ண முடியும். அண்ணாமலை ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் என்பதை மறந்து விடாதீர்கள். ஐபிஎஸ் ட்ரைனிங்கில் வந்து அது ஒரு விதமான புரிதலை மட்டும்தான் ஏற்படுத்தும். அது ஒரு ஓரியன்டேஷன். அதனால தான் இந்த நிமிஷம் வந்து அண்ணாமலையால் வந்து ஒரு எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பர்சனாலிட்டியை உருமாற முடியல, அரவணைக்க முடியல, எல்லாரையும் டிக்டேட்டர் மாதிரியே செயல்படுறோம். ஏன் சார் எல்லா தலைவர்களும் அமைதியாக தானே இருக்காங்க? அமைதிக்கு பெயர் என்ன? சரி, நான் வேறு மாதிரி கேட்குறேன். கல்யாணராமன் சுமார் 24 மணி நேரம் அல்லது 30 மணி நேரத்துக்கு முன்னே ஒரு பாயிண்ட் ஆஃப் அப்ஜெக்ஷனை ரைஸ் பண்ணுறேன். எத்தனை தலைவர்கள் கல்யாணராமனை கூப்பிட்டு இல்லை நீங்கள் பேசியது தவறு என்று சொன்னார்கள்? யாரும் இல்லை. ஆதரிக்கவும் இல்லையே. இருங்க, எத்தனை பேர் ட்விட்டர் போன்ற வலைதளங்களில் கல்யாணராமன் நீங்கள் செய்வது தவறு என்று பதிந்தார்கள்? உனக்கு கீழே 31 தலைவர்கள் இருக்காங்க. ஒருத்தர் கூட கல்யாணராமன் செய்வது தவறு என்று சொல்வதற்கு தைரியம் இல்லையா? சரி, அதாவது அண்ணாமலை செய்வது தவறு என்று சொல்வதற்கு தைரியம் இல்லாமல் இருக்க வாய்ப்பு இருக்கிறது அவர்கள் கீழே இருக்கிற தலைவர்கள் என்ற விதத்தில். அடுத்த கட்ட தலைவர் என்ற விதத்தில் கல்யாணராமன் ஒரு மூலையில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர். என்ன, அதுவும் ஒரு இன்டலெக்சுவல் செல்லுடைய பிரபாரி தான், ஒரு சாதாரண மாநில செயற்குழு உறுப்பினர். எனக்கு எந்த விதமான பதவியும் கொடுக்கக்கூடாது என்பதில் அண்ணாமலை கவனமாக இருந்தது எனக்கு தெரியும். அப்போது அதுக்கு இழுத்தடிக்கப்பட்ட காலமும் அதுதான் உங்களுடைய கோபத்துக்கு காரணமா? உங்களுக்கு பல விஷயங்கள் நான் சொல்கிறேன். உங்களுக்கு இருக்கிற பல விஷயங்கள் நான் ஒன்றுக்கொண்டு நான் எந்த நிலைமையில் இருக்கேன்றதையும், இந்த நிலைமையில் இருப்பவனை என்னை விட உயர்ந்த ஸ்தானத்திலே இன்று அமர்ந்திருக்கும் பல தலைவர்கள் தாராளமாக கேள்வி கேட்க முடியுமே, அவர்கள் ஏன் கேள்வியே கேட்கவில்லை? ஏன் அவர்கள் என்னுடைய வாதத்தை எதிர்க்கவில்லை? ஏற்றுக்கிறாங்களா அவங்க? எல்லா தலைவர்களுக்கும் என்னுடைய வாதத்தில் நியாயம் இருப்பது தெரியும். அதில் பல தலைவர்கள் என்னை அழைத்து பேசினார்கள். ஒரே ஒரு மாவட்ட பொறுப்பாளர் கூட அண்ணே நீங்கள் பண்ணது தப்புனே அப்படின்னு கூப்பிட்டு சொல்லலை. மாறாக பலர் என்னை அழைத்து அண்ணே நாங்கள் வந்து வெளியே சொல்ல முடியாத நிலைமையில் இருக்கோன்னே, நீங்கள் தானே பூனைக்கு மணி கட்டுறீங்க அப்படின்றாங்க. இதெல்லாம் எதை காட்டுதுன்னா, அந்த பரவலான சிந்தனையுடைய வெளிப்பாடை நான் காண்பிக்கிறேன், அதற்கு பரவலான ஆதரவு இருக்கிறது காட்டுது. இப்போ நீங்கள் அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. இங்கே வந்து அண்ணாமலை வந்த பிறகு கட்சி வளர்ந்துருக்கு, அவர் ஒரு வைப்ரேஷனை கிரியேட் பண்ணுறாருன்னு ஒரு பேச்சு இருக்குது.
இப்போ அவருக்கு எதிராக நீங்க பேசும்போது அப்போ உங்களுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னு கேள்வி கேட்க மாட்டாங்க. எப்படி இருக்க முடியும் சொல்லுங்க? ஏதாவது ஒரு காரணம் நீங்க அந்த சொல்லுங்க. கட்சியில இருக்கீங்க. ஆமா. ஒரு அந்த ஒரு கட்சியினுடைய என்ன தலைமை என்ன சக்தி இருக்க முடியும் நீங்களே சொல்லுங்களேன். சும்மா ஒரு ஸ்பெகுலேட் ஒரு பண்றதுக்காக சொல்லுங்க. அதிமுகவோ அல்லது ஏன் திமுகவோ இருக்கும். ஏன் இருக்கணும்? அண்ணாமலையுடைய வளர்ச்சி பிடிக்காம அண்ணாமலை வளர்ந்து விட்டாரா? 11% ஓட்டு வாங்கியிருக்கோன்னு சொல்றேன். அண்ணாமலை அரவாக்குறிச்சியில் வாங்கிய அரவாக்குறிச்சியில் தன்னுடைய சொந்த ஊரிலே வாங்கிய வாக்குகள் எவ்வளோன்னு தெரியுமா உங்களுக்கு? நீங்க ட்வீட் போட்டிருந்தீங்க பார்த்தேன். 23. 1000 பேரில் 23. சரி, அப்போ வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தார். 2014 தேர்தலிலே அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் 42,000 வாக்குகளில் தோற்று போகிறார். அவருக்கு எதிராக ஜி.கே. செல்வகுமார் என்பவர் ஒருவர் செயல்படுகிறார், தேர்தல் நிற்பேன் என்கிறார். அதை மீறி வெறும் 42,000 வாக்குகளில் தோற்கிறார். ஓகே, இப்போ அது போன்ற எந்த விதமான எதிர்ப்பும் இல்லை, அனைவரும் ஆதரிக்கிறார்கள். 10-15,000 நபர்கள் தமிழகம் முழுக்க இருந்து, ஏன் அமெரிக்காவில் இருந்தெல்லாம் வந்து ஆதரவு தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது. ஏன் ஜெயிக்கல? அதுவும் ஏன் 3 மடங்கு அதிகமான வாக்குகளை தோற்கிறீர்கள்? இன்னும் மக்களுடைய ஆதரவு இல்லை. நீங்கள் பண்ணதெல்லாம் வந்து ஒரு கிம்மிக்னு தெரியுதா? இப்போ நீங்கள் சொன்ன இதே லைனை தான் எடப்பாடி பழனிசாமியும் சொல்கிறாரு. உங்களுக்கு பின்னாடி அதிமுகவோ இல்லை எடப்பாடி பழனிசாமி இருக்காங்களா? நான் சொன்னதை எனக்கு பின்னாடி எடப்பாடி பழனிசாமி சொன்னால் என்னை அவர் பின்தொடர்கிறார்னு அர்த்தமா, என்னுடைய பின்னாடி இருக்கிறாருன்னு அர்த்தமா? இல்லை, ஒருவேளை அதிமுக உங்களை இயக்குதோன்ற கேள்வியை முன்வைக்கிறாங்க. நான் பேசக்கூடிய வாதங்கள் இருந்து பல்வேறு வாதங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மிகச்சிறு வயதிலிருந்தே இது போன்ற வாத பிரதிவாதங்களில் பங்கெடுத்து வெற்றி பெற்று ஒரு அறிவு கூர்மையுடன் செயல்படும் நபராக உங்களால் என்னை பார்க்க முடியவில்லையா? எடப்பாடி பழனிசாமி எனக்கு ஈக்குவலாக பேச முடியுமா? நாலேஜ் ஆங்கிளில் சொல்கிறான், மற்ற அந்த மேனிப்புலேஷன் அதெல்லாம் விட்டுருங்க. எடப்பாடி பழனிசாமியால் எனக்கு ஈக்குவலாக பேச முடியுமா? எந்த சப்ஜெக்ட் அது? எந்த சப்ஜெக்ட் என்னங்க? ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சயின்ஸு, டெக்னாலஜி, எக்கானமி, வாட் எல்ஸ் யூ வாண்ட்? பேச சொல்லுங்க. அதிமுக ஒரே ஒரு தலைவர் கூட எனக்கு இணையாக கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள் தான் பாஜக அறிவுபூர்வமான விஷயங்களில் கிடையாது. அதனால் நீங்கள் எடப்பாடி என்னையும் கம்பேர் பண்ணாதீங்க. அவரும் ஒரு கட்சியுடைய தலைவர், யாரோ உருவாக்கிய கட்சியை ஜெயலலிதா அவர்கள் வைத்திருந்தார். அந்த கட்சியை இப்போது எடப்பாடி பழனிசாமி, அவ்வளோதான். அதுக்கு மேலே அவருக்கும் உங்களுக்கும் நட்போ இல்லை தனிப்பட்ட முறையில் எந்த காலத்திலும் இருந்தது கிடையாது. மரியாதை நிமித்தமாக ஒரே ஒரு சந்திப்பு சென்ற ஆண்டு ஜனவரியில் சந்தித்தேன். என்ன பேசுனீங்க சார்? பாஜக அந்த இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேள்வி, ரொம்ப அருமையான கேள்வி. இதுதான் நியாயமான கேள்வியும் கூட. பின்னாடி இருக்கிறாருன்ற கேட்கறத விட உங்களுக்கு அவருக்கு என்ன தொடர்புன்னு கேளுங்க, அப்போ நான் பதில் சொல்கிறேன். பாஜகவிற்கும் அதிமுகவிற்கும் இடையே குழப்பத்தை உருவாக்க அண்ணாமலை முயற்சிப்பதை முன்கூட்டியே அறிந்த நபர் நான் தான். அதை சொல்றதுக்கு தான் போனீங்களா? அதை சரி செய்ய முடியுமா என நான் சில முயற்சிகளை எடுத்தேன். அதற்கான சந்திப்பை சில நண்பர்கள் மூலமாக உருவாக்கினேன். சந்தித்தேன், சில விஷயங்களை பேசினேன். கூட்டணி என்பது ஒரு தேவை என்பதை உணர்த்த முயற்சித்தேன். நான் போயிட்டு வந்த அடுத்த நிமிஷமே வந்து நான் என்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் போடுறேன், எடப்பாடி பழனிசாமி அவர்களை மரியாதை நிமித்தமாக சந்தித்தேன் அப்படின்னு. இப்போ பாருங்க, அது அடுத்தடுத்து இன்னும் அன்ஃபோல்ட் ஆகுதுன்னு தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக. வெளிப்படையாக சந்திச்சேன்றதை சொல்ல வரீங்க? அது எனக்கு பிரச்சனையே இல்லைன்ற. ஓகே, ரகசிய சந்திப்பு. அப்போ 2 விஷயம் நடக்குது. ஒன்று, நான் போட்டு ஒரு மணி நேரம் கழித்து செல்வகுமார் என்ற ஒரு நபர், வார்ரூம் குரூப் செல்வகுமார் என்ற ஒரு நபர், அதான் அந்த போதை மருந்து கடத்தல் அதுன்னு சொல்லி ஏதோ ஒரு கைது கூட பண்ணாங்க. ஓகே, சொட்டையார் பேர். அந்த நபர் வந்து கல்யாணராமன் அதிமுகவில் இணைந்தார், வாழ்த்துக்கள். உன்னுடைய கையால் நான் மரியாதை நிமித்தமாக சந்தித்தேன் என்று கூறுகிறேன். என்னுடைய ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் அது. மறைமுகமாக சந்தித்து அந்த ஃபோட்டோகிராஃபியை நீங்கள் எப்படியோ பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்து போட்டால் பரவாயில்ல. நான் போட்டு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கழித்து அதையே எடுத்து அவன் போடுறான். இதுக்கு தான் போனார், இணைந்து விட்டார் என்று சொல்வதற்கு உன்னுடைய கையால் தயாராக இருந்தான் என்றால் அது நீ சொல்லாமல் எப்படி நடந்திருக்கும்? இல்லை, அவர் கட்சியில் ஏதோ ஒரு இடத்துல இருக்கார். அவர் போட்ட ஒரு ட்வீட்டுக்கு அண்ணாமலை எப்படி பொறுப்பாக முடியும்? நோ, யூ ஆர் ராங். உங்களுக்கு ஏதாவது அவருடைய வலதுகரம் இடதுகரமான நபர்களில் ஒருவர் செல்வகுமார். 2 பேரும் அங்கே இணைந்தே இருப்பார்கள். நான் முதல்ல அண்ணாமலையை அரவாக்குறிச்சியில் சந்திக்கும் போது உடன் இருந்த நபர் செல்வகுமார். ஏதோ ஒரு குக்கிராமத்தில் ஏதோ பனை விதைகள்லாம் போடுற ஒரு நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கு அர்த்தராத்திரியில். அந்த நிகழ்ச்சியிலையும் கூட செல்வகுமார் உடன் இருக்கும் அளவிற்கு அவர்களுடனான நெருக்கமான உறவினர்கள். அவன் ஏன் போடணும்? யார் அவனை தூண்டி விட்டது? உனக்கு என்ன என் மேலே காழ்ப்புணர்வு? 1. 2வது, நான் ஒரு மூத்த தலைவர் என்ற விதத்தில்
சில விஷயங்களை மேலிடம் கூட என்னை அனுப்பியிருக்கலாம் பேசுவதற்காக. அதை கேள்வி கேட்க நீ யார்? 2. 3வது, ஒரு வேளை கேள்வி கேட்கணும்னு ஆசைப்பட்டிருந்தா ஒரு ஃபோனை போட்டு அண்ணே கொஞ்சம் வாங்கன்னு பேசி, என்னென்ன பேசுனீங்க? இல்லைப்பா நீ வந்து ஏதோ தப்பாக பண்ணுறேன்னு தோணுது, அதனால நான் அதை சரி பண்ணணும்னு ஆசையில் பண்ணுறேன் அப்படின்னு நான் என்னுடைய ஒப்பீனியனை ஷேர் பண்ணியிருப்பேன். பிஜேபிக்குள்ள கருத்து பரிமாற்றத்திற்கான வாய்ப்பே இல்லாத ஒரு சூழ்நிலையை கடந்த 3 ஆண்டுகளில் உருவாக்கியது அண்ணாமலை. யாருடைய கருத்துக்கும் மரியாதை இல்லை. நான் தலைவர், நான் சொல்வதை அனைவரும் கேட்க வேண்டும். அது ஒரு ஸ்டைல் ஆஃப் லீடர்ஷிப்னு சொல்லுவாங்கல்ல சார், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். Arrogance cannot be style of leadership. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் அவர் இருக்கணும்னு எதிர்பார்க்கறது. Arrogance cannot be style of leadership. Arrogance is always hated. திமிரில் அழகான திமிர்னு இருக்குது, ஆணவ திமிர்னு இருக்குது. அழகான திமிரை எல்லாரும் ரசிப்பாங்க, ஆணவ திமிரை யாரும் ரசிக்க மாட்டாங்க. இது ஆணவ திமிர். ஆணவ திமிரை யாரும் ரசிக்கிறதில்ல. அண்ணாமலையுடைய திமிரை யாருமே ரசிக்கிறதில்ல. இல்லை, பலமுறை திரு அண்ணாமலை மேலே இந்த குற்றச்சாட்டு வருது. டெல்லிக்கெல்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கலாம் சொல்லுவாங்க. நானே டிக்கெட் போட்டு தரேன் போங்கன்னு தான் தைரியமாக சொல்கிறாரு. அது ஆணவத்துடைய வெளிப்பாடுன்னு நீங்கள் பார்க்கலையா? இல்லை, அவருக்கு தலைமை அவர் மேலே வைத்திருக்க நம்பிக்கைன்னு கூட பார்க்கலாமே. அது ஆணவத்தின் வெளிப்பாடாக நான் பார்க்குறேன், நீங்கள் நம்பிக்கையின் வெளிப்பாடுன்னு பார்க்குறீங்க. அவ்வளோதான் வித்தியாசம். அண்ணாமலை மீது நம்பிக்கை வைத்திருந்தால் ஏன் அதிமுகவுடன் கூட்டணியில் இருக்க வேண்டும் என்ற முயற்சியை கடைசி நிமிடத்தில் எடுப்பார்கள். இல்லை, எடப்பாடிக்கான விருப்பம் இருந்தது சார். அவரே இன்னைக்கு பேசும்போதெல்லாம் பார்க்கும்போது பாஜக பாருங்க, அரசியலில் வந்து இன்னைக்கு ஒன்று பேசுவாங்க, நாளைக்கு ஒன்று பேசுவாங்க. ஊர் அறிந்த ரகசியம் அது. இல்லை, நீங்கள் சந்திக்கும் போது அவருக்கு என்ன? டிடிபியோட நாங்கள் கூட்டணியில் இல்லை போன முறை, இந்த முறை கூட்டணியில் இருக்கோம், கொஞ்சம் குழாவுறோம். அரசியல் தான். அரசியல் என்பது சில கொடுக்கல் வாங்கலுடன் கூடிய ஒரு அரங்கம். அந்த அரங்கம் அப்படி தான் செயல்படும். அது சமரசமற்ற அரங்கம் அல்ல. நீ கொள்கையில் மட்டும்தான் சமரசமற்ற நிலையை கடைபிடிக்கணும். உதாரணத்துக்கு கல்யாணராமனுக்கு போய் நீ குல்லா போட்டுக்கிட்டு நோம்பு கஞ்சி குடித்தாதான் உனக்கு வந்து சோறு அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா போடான்ட்டு போயிட்டே இருப்பேன், வயிற்று ஈர துணியை போட்டுட்டு படுத்துட்டு இருப்பேன். அது என்னுடைய கொள்கை. இல்லைப்பா அந்த மாதிரி முஸ்லீம்ஸோட போய் உட்காந்து சில விஷயம்லாம் பேசணும் அப்படின்னா எனக்கு என்ன பிரச்சனை? தாராளமாக உட்காந்து பேசுவேன். எனக்கு எந்த ஒரு ஃபாரம்லையும் யாரோடய உட்காந்து பேசுறது எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இருக்கிறதுலே கடைந்தெடுத்த எதிரி என்று அறியப்படும் நபரோட கூட இந்த நிமிஷம் நான் என்னால் அண்ணாமலையோட உட்காந்து பேச முடியும். ஆனால் அண்ணாமலையால் பேச முடியாது. இல்லை, அவரை பேசி இதை சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணீங்களா? இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. நான் பல விஷயங்களை அண்ணாமலையுடன் பேச முயற்சித்து அவை தோல்வியில் முடிவடைந்தன என்பது துரதிர்ஷ்டவசமான உண்மை. இல்லை, அவர் நம்பரே இருக்குது, டேரெக்டாக டயல் பண்ணலாம்லாம் பேட்டியில் சில பேர் சொல்கிறாங்க. பொய். அது ஒரு வாட்ஸ்அப் மெசேஜில் அவர் ரிப்ளை பண்ணிடுவார். பொய். என்ன இருக்குது உங்களை ரீச் பண்ணணும்னா எப்படி? அதுக்கான சேனல் என்ன? இல்லை அங்கே என்ன சிக்கல் இருக்குது என்னன்றது அண்ணாமலை தான் சொல்லணும். சேனல் இல்லைன்னு தான் நான் சொல்கிறேன்ல. உதாரணத்துக்கு ஒரு ஒரு தேதியில் நடந்த ஒரு விஷயம், டேட் எனக்கு எக்ஸாக்டாக சொல்லணும், நடந்த ஒரு சம்பவம். நான் யாரோ ஒருத்தர் கைது செய்யப்பட இருக்கிறார், அவர் கைது செய்யப்படுகிறார். அந்த நேரத்தில் அதை சரி பண்ணலாம், தலைவர் இன்டர்வியூன் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு 3-4 முறை கால் அடிக்கிறேன். வாட்ஸ்அப் கால் தான், பதில் வரல. சரி, நான் அந்த பிரச்சனைக்குள்ளே நான் நேரடியாக தலையிட்டு அந்த பிரச்சனையை தீர்த்து விடுறோம். சம்மந்தப்பட்ட நபர் கைது செய்யப்படலாம், முடிஞ்சு போச்சு எல்லாம். இது காலையில் ஒரு 11 மணி வாக்கில், ஈவினிங் ஒரு 9 மணி வாக்கில் எனக்கு கால், அண்ணாமலை நம்பர்லேருந்து கால். நான் ஃபோன் எடுத்த உடனே அண்ணா சொல்லுங்கண்ணா அப்படின்ன உடனே நான் குரல் மாறி வருது அப்படின்ட்டு யாருன்னு கேட்குறேன். சம்மந்தப்பட்ட நபர் நான் தான் அப்படின்றாப்புல. தம்பிக்கிட்ட கொடுப்பா, நான் பேசிக்கிறேன் அப்படின்றேன். இல்லை நான் என்கிட்ட சொல்லுங்க. இல்லைப்பா உங்ககிட்ட சொல்ல முடியாது, நீ ஆஃப்டர் ஆல் ஒரு செக்ரட்டரி, கட்சி மேட்ரு, நீ வந்து சம்பளம் வாங்கும் ஒரு நபர், உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் நான் சொல்ல முடியாது, சென்சிட்டிவ் மேட்டர்லாம் பேசுவோம், கொடுப்பான்றேன். இல்லைண்ணா நீங்கள் என்கிட்ட சொன்னால் பரவாயில்லைங்கண்ணா போதும். புரியுதா உங்களுக்கு இந்த சிஸ்டம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு? 2வது, ஒரு நாள் நான் எதேச்சியாக ரூமுக்குள்ளே போய் ஒரு விஷயம் பேசுறதுக்காக போகிறேன். அண்ணா அப்பாயின்மெண்ட் வாங்கினீங்களாங்கண்ணா? ஒரு கட்சித் தலைவருடன் இன்னொரு கட்சித் தலைவர் பேசுவதற்கு அப்பாயின்மெண்ட் வாங்கணுமா? எந்த ஊரில் நடந்திருக்கு? நிர்வாக ரீதியில் ஒரு அமைச்சரை சந்திக்கணும்னா அப்பாயின்மெண்ட் வாங்கணும், கட்சித் தலைவர் சந்திப்பதற்கு அப்பாயின்மெண்ட். தலைவருக்கு நிறைய பணிகள் இருக்கும், சந்திக்க மாட்டேன்னு சொல்லலாம், கொஞ்ச நேரம் கழிச்சு மீட் பண்ணலாம். அப்ரோச், அப்பாயின்மெண்ட் வாங்கினீங்கன்னா உனக்கு என்ன 2 கொம்பா முளைச்சிருக்கு? அதான் அடுத்த கேள்வி. எந்த அப்பாயின்மெண்ட் வாங்குறது 2 கொம்பெல்லாம் முளைக்கலையேப்பா, நீ ஒரு வாலண்டியர், நான் ஒரு வாலண்டியர். இதுதான் என்னுடைய அப்ரோச். இது சொன்னீங்களா? ஆமாம்.
புரியுதுங்களா உங்களுக்கு? அது என்ன ரியாக்ட் பண்ணாரு? என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? நீங்க ஒரு விசில் ப்ளோயரா இருக்கலாம். ஆனா கட்சிக்கு எதிரா இது கட்சிக்கு எதிரான விஷயமா? இப்போ நான் கேட்டது கட்சிக்கு எதிரான விஷயமா? ஒரு தனி நபருடைய அகம்பாவத்துக்கு எதிரான விஷயமா? இது அகம்பாவம். அகம்பாவத்தை வந்து நான் யாருமே ஏற்றுக்கூடாதுன்ற, ஒரு புழு கூட அகம்பாவத்தை ஏற்றுக்கூடாதுன்ற. இது எல்லாம் அகம்பாவத்தின் வெளிப்பாடாக நான் பார்க்கிறேன். அகம்பாவம் வெற்றியை தேடித்தராதுன்னு பார்க்குறேன். 1996 நடந்த ஆட்சியை பற்றி தெரியுமா உங்களுக்கு? நீங்களாம் ரொம்ப சின்ன பசங்களாக இருந்திருப்பீங்க, என்ன தவழுற குழந்தைங்க மாதிரி இருந்திருப்பீங்க. அந்த ஆட்சி அகம்பாவத்துக்கு நடத்தப்பட்ட ஆட்சி. பதில் என்ன தெரியுமா கிடைச்சது? 234ல் 4 சீட் கிடைச்சது அதிமுகவுக்கு. பிறகு தன்னைத்தானே திருத்தி கொண்டார்கள். ஃபேக்டை பேசுவோமே. நான் இப்போ அதிமுக பற்றி தானே விமர்சனம் செய்கிறேன். சரித்திர ரீதியாக, வரலாற்று ரீதியாக ஒரு உண்மையை சொல்கிறேன். அதிமுககாரன் கோச்சிட்டு போனால் கோச்சிட்டு போட்டோம், எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் உண்மைன்றது எல்லாருக்கும் தெரியும், ஊரிருந்த ரகசியம். அதிமுகவுக்கு நான் சொல்கிறேன், அகம்பாவத்துன்னு நடக்காதுன்னு சொல்கிறேன். மக்கள் சொன்னார்கள், நானும் சொல்கிறேன், அது உள்ளே சொல்கிறேன், உட்கட்சி அமைப்புக்குள்ளே சொல்கிறேன். இல்லைப்பா இப்படி இருக்கக்கூடாதுன்றேன். இப்போ உள்ளெல்லாம் நீங்கள் பேச ட்ரை பண்ணிட்டீங்க, வேறு வழியே இல்லாமல் இங்கே வந்து பேசுகிறீங்க. இப்போ கூட என்னென்னா, அக்கா தமிழிசை அவர்கள் ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அவங்க ஏதோ ஒரு ஃபாரமில் வந்து ஏதோ ஒரு கேள்வி கேட்கப்படுது. கேள்வி கேட்கப்படும்போது அதுக்கு பதில் சொல்கிறாங்க. கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும், அதான் அரசியல் தலைவர்களுடைய நாகரீகம், அழகு. கேள்வி கேட்காம மறுத்தார்கள்னால் அவர் பயப்படுகிறார் என்ற ஒரு ஒரு பிம்பம் ஏற்படும். அது யாரும் விரும்ப மாட்டாங்க, யாராக இருந்தாலும் விரும்ப மாட்டாங்க. ஸோ அவர் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. ஆமாம் 2 பேர் வந்தால் நல்லா தான் இருக்கும். ரொம்ப ஈஸியஸ்ட் வே ஆஃப் ஹேண்ட்லிங் இது என்ன? நீ ஒரு தலைவர், இது வந்து உனக்கு எம்பாரஸ்மெண்ட்டை கொடுக்குதா? இந்த தகவல் உன் காது கிடைக்குதா? இப்போ நான் அங்கே இருந்தால் நான் என்ன பண்ணுவேன்னு சொல்கிறேன். ஃபோனை போட்டு, அக்கா இந்த மாதிரி கொஷின்கெல்லாம் கொஞ்சம் ஆன்சர் பண்ணாமல் அவாய்ட் பண்ணுங்கக்கா. இல்லாட்டா இந்த மாதிரி 2 பேரும் பேசி வச்சுட்டு இந்த மாதிரி பேசலாம், 2 பேரும் ஒரே மாதிரி லாங்குவேஜில் பேசலாம். இது எல்லாமே சாத்தியமான விஷயங்கள் தான். அரசியலே இது அனைத்துமே சாத்தியம். இவர் ஒரு மாதிரி பேசுவார், அவர் ஒரு மாதிரி பேசுவார், மறுநாள் 2 பேரும் சேர்ந்து ஒரே மாதிரி பேசுவாங்க. அரசியலில் இதெல்லாம் தேவைப்படுகிறது. ஏன்னா இது ஒரு மேனேஜ்மெண்ட் தியரி, இது ஒரு மேனிப்புலேஷன், தேவையான ஒரு மேனிப்புலேஷன். அரசியல் கூப்பிட்டு பேசுறது உங்களுக்கு என்ன கஷ்டம்? ஒரு டாலஸ்ட் லீடர், யாரை விரும்புகிறாங்களோ இல்லையோ, டாக்டர் தமிழிசை இஸ் அ டாலஸ்ட் லீடர் ஆஃப் தி பார்ட்டி. 2 மாநிலங்களுக்கு கவர்னராக இருந்தவர். அவங்க தான் அடுத்து பிஜேபி தலைவராக வரணும்னு ஆசை. அதெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் அது எதுவுமே தேவையில்லை. யார் வரணுன்றதெல்லாம் செகண்டரி கொஸ்டின். இல்லை நீங்களே வரணும்னு ஆசைப்படுறீங்களா? நான் வரதில் என்ன தப்பு இருக்க முடியும்? இந்த கட்சியில் மூத்த ஒரு தலைவராக அறியப்படும் நபர் நான். எந்த நிமிஷமும் பேப்பர் இல்லாமல் பேசக்கூடிய நபர்களை நான் ஒருத்தன். எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் அறிவுபூர்வமாக ஆண்மையுள்ள நபராக அறியப்படும் நபர். தொண்டர்களுக்கு மத்தியில் வந்து அன்பும் அரவணைப்பும் கொண்ட நபராக அறியப்படும் நபர். என்ன தவறு இருக்க முடியும்? அதுக்காக தான் காய் நகர்த்துறீங்களா? நான் ஒரு தவறை தட்டி கேட்கிறேன், அது காய் நகரத்தில் நீங்கள் முடிவு பண்ணீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பாயிடுவேனா? நான் வந்து பொதுவெளியில் வைக்கக்கூடாதுன்னு விரும்பிய ஒரு விஷயம் பொதுவெளியில் வைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுகிறேன். போய் பார்க்குறேன், அந்த அம்மாவை வந்து கண்ணா பின்னான்னு ஏசக்கூடிய ஒரு தன்மையை அங்கே பார்க்குறேன். யாரா இவங்கன்னு பார்க்குறேன், வார் ரூம் குரூப் எல்லாம், இந்த செல்வகுமார் சம்பந்தப்பட்ட குரூப்பு. இதில் பல பேர்களுக்கு முகமே இல்லை, முகம் இல்லாதவர்கள், பெய்டு எம்ப்ளாயீஸ். எங்கேயோ யாருக்கும் தெரியாமல் மறைமுகமாக கட்சி பணத்தில் அல்லது கட்சி மூலமாக சம்பாதித்த பணத்தில் ரகசிய இடத்தில் வைத்து ஒரு 10-50 பேரை உட்கார வச்சு யாரெல்லாம் வந்து ஒரு மாற்று கருத்தை சொல்கிறார்களோ அவர்களெல்லாம் வந்து அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான ட்விட்டர் ஐடிகளையும் ஃபேஸ்புக் ஐடிகளையும் வைத்து தாக்குதல் தொடுக்கப்படுகிறது. இது ஒரு கேவலமான இழி செயல் நான் பார்க்குறேன். இந்த இழி செயலில் செய்யும் நபர் தலைவனாக இருக்க முடியாதுன்னு நான் பார்க்குறேன். அதனால் அந்த நபரை பற்றி நான் அறிந்த பல விஷயங்கள், 3 ஆண்டுகளாக நான் வாய்மூடி மௌனியாக இருந்த விஷயங்களை எடுத்து வைக்கிறேன். இந்த நபர் வந்து ஒரு கீழ்த்தரமான நபர் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு தள்ளப்படுகிறேன். ஒரு தகுதியற்ற நபர் என்று கூற வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுகிறேன். 23 ஓட்டு வாங்கின நபரை வந்து இப்படி எடுத்துப்போம். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. நான் வந்து வலசரவாக்கம் பகுதியில் இருந்தேன். ஒரு நாள் டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சது நைட்டு 11 மணிக்கு. அந்த பகுதிக்கு நான் புதியவன். என் வீட்டு முன்னாடி போலீஸ் வண்டி எப்பயுமே நிற்கும் என்னுடைய பாதுகாப்புக்காக. போலீஸ் பீட்டை போடுவாங்க. நான் அண்டர் ஒய் கேட்டகரி செக்யூரிட்டி, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். மத்திய அரசு பாதுகாப்பு எனக்கு கூப்பிட்டு
அதனால் இங்கே யாரோ ஒரு முக்கியமான ஆள் இருக்காரு, ஒரு பிஜேபி ஆள், இவ்வளோ தான் தெரியும். முகம் சில பேருக்கு தெரியலாம். யாரோடையுமே எனக்கு பழக்கம் கிடையாது. ஆனால் டிரான்ஸ்ஃபார்மர் நைட்டு வெடிக்குது ஒரு 11 மணி வாக்கில். நான் போகிறேன், பார்க்குறேன். கரெக்டாக அந்த நேரத்தில் தான் நான் வீட்டுக்கு என்ட்ரு ஆகிறேன். உள்ளே போக முடியாது, நல்ல வெயில் காலம். உடனே சம்மந்தப்பட்ட சில அதிகாரிகளை கூப்பிட்றேன். ஒரு 1:30 மணி வாக்கில் புது டிரான்ஸ்ஃபார்மரே வந்துடுது. அதை அந்த ஊர் மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா, ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியலாக ஆனே இவர் சொன்ன உடனே புது டிரான்ஸ்ஃபார்மரே வருது. அதில் இருந்தது ரொம்ப பெரிய டிரான்ஸ்ஃபார்மர். இப்போல்லாம் புதுசு சின்னதாக வருது இல்லையா, அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஒரு 1:30 மணிக்கெல்லாம் போட்டு விட்றாங்க, ஒரு 2:30 மணி நேரத்தில். அந்த ஊரில் இருக்கவங்க அதை பிரமிப்பாக பார்க்குறாங்க. மறுநாள் ஒரு நண்பர் வந்து பேசுகிறாரு, சார் ரொம்ப நன்றி சார், குழந்தைங்கள்லாம் இருக்குது வீட்டில். நான் சொல்கிறேன், நான் வந்து கொள்கை அரசியல்வாதி, வாக்கு அரசியலுக்காகவும் சில நேரத்தில் வேலை செய்ய வேண்டியிருக்கு. அதுக்காக இந்த பகுதியில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு உடனே நம்ம வேலை செஞ்சு கொடுத்தோம்னா ஒரு 10-100 பேர் ஓட்டு போட மாட்டாங்களா அப்படின்ற. அப்போ அவர் சொன்ன அப்சர்வேஷன்னா, சார் நாளைக்கு தேர்தல் நின்னா இந்த பகுதியில் மட்டும் தேர்தல்னா நீங்கள் தான் சார் ஜெயிப்பீங்க, எல்லாரும் அவ்வளோ பாராட்டுறாங்க அப்படின்னு. ஸோ மிக சாதாரண செயல்களுக்கு கூட பாராட்டுகள் குவியும், ஓட்டுகள் வரும்ன்றது அன்றைக்கி அவர் சொன்னதை வச்சு நான் உன் ஊருக்கு 2019 நீ போகிற திரும்ப 23 வாக்குகளை வாங்குகிறாய். 2 வருஷத்தில் நீ செஞ்ச செயல்களுடைய மதிப்பு என்ன? அப்போது உன்னை எப்படி அந்த ஊர் பார்க்குது? அகம்பாவம் பிடித்தவனாக, திமிர் பிடித்தவனாக, ஒரு கீழ்த்தரமான நடவடிக்கை கொண்டவனாக, யாரையும் மதிக்காதவனாக இருக்கிறாய்ன்றதான் அந்த ஊர் பார்த்துருக்கு. அதனால தான் உனக்கு ஓட்டு போடுது. நான் பேசுகிறது பியூர்லி சைக்காலஜி. நான் அந்த ஒரு ஃபோன் காலில் வந்து ஒரு 100 ஓட்டை வாங்கிட்டேன். உன்னால் 2 வருஷம் ஒர்க் பண்ணி 23 ஓட்டுக்கு மேலே வாங்க முடியல. வி த லீடர் ஃபவுண்டேஷன் ஒன்று ஆரம்பிச்சியா? உன் ஊரில் தானே முதல்ல ஏதாவது வேலை செஞ்சுருப்ப. உன் ஊரில் இருக்கணும் உன்னை மதிக்கல. இளைஞர்களை நான் உருவாக்குகிறேன், தலைவர்களை உருவாக்குகிறேன், எவ்வளோ போய் சொன்னேன். உன்னை சுற்றி இருக்கிற தலைவர்கள் எத்தனை பேர்? இந்த 3 வருஷத்தில் 500 தலைவர்களை உருவாக்குவேன்னு சொன்னேன் இல்லையா? உன்னை சுற்றி இருக்கிற தலைவர்கள் யார்? நாங்கள்லாம் ஏற்கனவே உருவாகிட்ட தலைவர்கள், எங்களை விட்டுருங்க. உன்னால் உருவாக்கப்பட்ட தலைவர்கள் அடையாளம் காட்டு. இல்லை, ஆனால் இவ்வளோ பெரிய விஸ்வகுருன்னு சொல்லக்கூடிய பிரதமர் மோடியே அவரை பாராட்டுறாரு சார். கோயம்புத்தூரில் வந்து அண்ணாமலை வந்த பிறகு தான் பிஜேபியோட வளர்ச்சியை பற்றி அவர் அவ்வளோ தூரம் அழுத்தமாக பேசுகிறார். நீங்கள் வந்து பொது வெளியில் திட்டணும்னு எதிர்பார்க்குறீங்களா? திட்டணும்னு எதிர்பார்க்கல. ஆனால் இமேஜ் பில்டிங்ன்றது வந்து பர்செப்ஷன் மேனேஜ்மெண்ட். இமேஜ் பில்டிங்னு கான்செப்ட் உண்டு மேனேஜ்மெண்ட்டில். இது பர்செப்ஷன் மேனேஜ்மெண்ட். எங்களிடம் ஒரு சிறந்த நபர் இருக்கிறார் அப்படின்னு மக்கள் பார்வைக்கு எடுத்து சொல்கிறதுன்றது ஒரு பிரதமருக்கு வலுவை சேர்க்கும் என்பதை அவருக்கு தெரியும். கெப்பாசிட்டி இல்லாத எல்லாரையும் பாராட்டிடுவாங்களா? அந்த மாதிரி கெப்பாசிட்டி இல்லாத எல்லாரையும் பாராட்டிடுவாங்களா? அப்படி தேவையை முன்னிட்டு கெப்பாசிட்டி இல்லாதவங்களை கூட பாராட்டலாம். 2 காரணத்துக்காக பாராட்டுவோம். நான் ஒரு மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனல், அதனால சொல்கிறேன்னே. ஒரு நிறுவனத்தில் ஒருத்தனை ஒரு மேலதிகாரியாக போடுறோன்னு வச்சுப்போம், ரெக்ரூட் பண்ணுறோம். அப்போது ஒன்று அவனுக்கு தகுதி இருக்க வேண்டும், அல்லது இவனிடம் இருக்கக்கூடிய தற்போதைய தகுதியிலிருந்து தன்னைத்தானே மேம்படுத்தி கொள்வான் அப்படின்றதுக்காகவும் போடலாம். 2த்தில் ஒன்று தான் இருக்க முடியும். ஸோ அப்படி பாராட்டப்படும் போது காலப்போக்கிலே தகுதியை வளர்த்துக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறதுன்ற நம்பிக்கையில் கூட பாராட்டிருக்கலாமே. அதனால் என்ன எக்ஸாக்டாக நடந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இதெல்லாம் பார்ட் ஆஃப் பர்செப்ஷன் மேனேஜ்மெண்ட் தான். நானாக இருந்தாலும் அதான் பண்ணியிருப்பேன். பொது வெளியில் நானாக இருந்தாலும் அதான் பண்ணியிருப்பேன். பாஜக தலைமை அண்ணாமலை எப்படி பார்க்குது? உங்களுக்கு தெரிஞ்ச சோர்சஸ் மூலமாக நீங்கள் விசாரிச்சிருக்கலாம், இல்லை கேள்விப்பட்டிருக்கலாம். இதுக்கு கமெண்ட் வேணான்னு நினைக்கிறேன். நான் இந்த இடத்துல வேண்டாம். நான் கல்யாணராமன் ஆகிய நான் எனது எதிர்ப்பை தெரிவிக்கிறேன் என்பது தான் இங்கே முக்கியம். பாஜக தலைமை எப்படி பார்க்கிறதுன்னா, நான் இண்டிவிஜுவல்ஸுடைய நேம் எடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் எனக்கு வரும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பார்க்குறாங்க. முடிவெடுக்கும் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பலர் அண்ணாமலை விரும்பவில்லை என்பது எனக்கு தெரியும். ஆனால் இந்த தேர்தலுக்காக காத்திருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. ஏன்னா போட்டாச்சு, போட்ட நபரும் நாங்கள் சரியில்லை அப்படின்னு ஒதுக்க வேண்டிய மாற்ற போகிறாங்களா? அது எனக்கு தெரியாது. என்ன ஒதுக்க வேண்டிய சூழ்நிலை முன்கூட்டியே வந்திருந்தால் இந்த தேர்தலில் பின்னடைவு இன்னும் ஏற்பட்டிருக்கும். அது வரக்கூடாது. இதெல்லாம் பிஜேபி சென்ட்ரல் லீடர்ஷிப்பை பொறுத்தவரை தெர் இஸ் நோ ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர். தெளிவாக அவர்கள் இருந்தார்கள். இந்த ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர் எங்கே அடைஞ்சுன்னா அண்ணாமலை தரப்பிலிருந்து நடந்தது. அண்ணாமலையுடைய வார் ரூம் தான் இது எல்லாத்துக்கும் பிரச்சனை. தமிழ்நாட்டில் தலைவர்கள் ஒன்றாக இருந்து செயல்பட முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கு. அதுக்கு யார் காரணம்? சரி, அண்ணாமலைக்கே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன சார் நீங்கள் சொல்ல வர்றது? என்ன சிம்பிளாக ஒரு 1 லைனில் சொல்லுங்களேன். தகுதியை வளர்த்துக்கொள். அதற்கு முன் தகுதி இருப்பதாக நடிக்காதே, பேசாதே, முயற்சிக்காதே. சிம்பிளாக சொல்கிறதுன்னா அதுதான். இன்னும் தகுதியே நீ வளர்த்துக்கலன்றது தான் உண்மை. ஒவ்வொரு தொட்டாம்பட்டியிலையும் நீ வந்து 500 ஓட்டு வாங்க முதல்ல.
இதான் பேசிஸ். அங்கே இல்ல, தான் அவருடைய இமேஜை உடைக்கிற மாதிரி இருக்காது. அவர் கர்நாடக சிங்கம்ன்ற ஒரு பிராண்டிங் கூட உள்ள கர்நாடக சிங்கம் என்று நான் ஒரு நான் 4 பத்திரிகையாளர்களை கையில் வச்சுக்கிட்டு என்னை வந்து இந்த மாதிரி பாராட்டுங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நடந்திருந்தால் கர்நாடக சிங்கம்னு சொல்வதற்கு ஏதாவது ஒரு 4 காரணங்களை சொல்லுங்க. செயல் 1, 2, 3, 4 இந்த 4 செயல்களால் அவர் கர்நாடக சிங்கம் என்று வர்ணிக்கப்பட்டார்னு ஏதாவது ஒரு 4 பாயிண்ட் சொல்லுங்கள். அவருடைய புத்தகம் ஏதாவது நீங்கள் படிச்சிருந்தா அதில் வந்து சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் இல்லை. மாறாக நான் 20,000 புக்கு படித்தேன், 2 லட்சம் கேஸ் ஹேண்டில் பண்ணேன், 600 ரேப் கேஸ் ஹேண்டில் பண்ணேன்னு வாய் முழுக்க போய் பழஞ்சி ராஜான்னு ஒருத்தன், ஒரு ஒரு ரவுடி எலிமெண்ட் ஆஃப் கர்நாடகா, அவன் ஒரு பிஸ்னஸ் மேனை கொலை பண்ணிவிட்டு அந்த கர்கலா ரீஜனில் வெளிநாட்டுக்கு போய் ஒழிஞ்சிக்கிறான். கர்கலா ரீஜனுடைய ஏடிஎஸ்பி அண்ணாமலை ஏதோ இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. அவன் அந்த நாட்டில் இருக்கிறதுக்கான ஏதோ எவிடன்ஸை ஜென்ரேட் பண்ணுறாங்க. அந்த ரெட் கார்னர் நோட்டீஸ் அதெல்லாம் போடுவாங்க இல்லையா, போடுறாங்க. அவங்க அரெஸ்ட் பண்ணி வைக்கிறாங்க. இவங்க போய் எடுத்துகிட்டு வர்றாங்க. என் கண்ணை பார்த்து கூறினான், உன்னை நான் பார்த்து கொள்கிறேன் இருக்கும். என்ன ட்ராமாவா இது? வாட் இஸ் தட் யூ ஆர் ட்ரைங் டு சே? 1000 பேர் மிரட்டுவான் போலீஸை. அது வந்து பெரிய விஷயம் மாதிரி எதுக்கு பேசிகிட்டு இருந்தோம்? அண்ணாமலையுடைய சாதனையாக எதுவுமே இல்லை என்பது தான் எனக்கு தெரியும். அதோட மோசமான ஒரு விஷயம் எனக்கு தெரியும். 2016 நினைக்கிறேன். 2016 2 மாணவர்கள் திருட்டு செல்ஃபோனை வாங்கிடுறானுங்க. அது திருடுலாம் தெரியாது, சீப்பாக கிடைக்குதுன்னு வாங்குறானுங்க. இப்போ கல்லூரி மாணவர்கள் அவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்கள பிடிச்சிட்டு போய் யார்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சிடும் இல்லையா? அந்த இதை ட்ராக்கிங்லாம் போட்டு பார்த்தாங்கன்னா யார்கிட்ட அந்த ஃபோன் இருக்குன்னு தெரிஞ்சு ஐஎம்இ நம்பராக அதை வச்சு ட்ரேஸ் பண்ணிடுறாங்க. இந்த பசங்களான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. போய் அவங்கள தூக்கிட்டு வந்துடுறாங்க. தூக்கிட்டு வந்துட்டு அவங்கள ஜட்டியோடு உட்கார வைக்கிறாங்க. அது அவசியமே இல்லை. அன்றைய காவல்துறைக்கு அது அவசியமே இல்லை. எங்கேருந்தியா வாங்கினேன்? திருடுனான்லேருந்து வாங்கினேன். எவனோ ஒருத்தன் கொடுத்தா வாங்கினேன். அவன் ஆளை தெரியுமா? தெரியும். தெரிஞ்சா வா, கூட வா, ஆளை காட்டி. இவ்வளோதானே. அவங்கள தூக்கிட்டு போய் ஜட்டியோடு உட்கார வைக்கிறாங்க. அதை தெரிந்த ஏபிவிபி என்னுடைய அமைப்பு போராடுகிறது. ஒரு 10 பேர் போயிட்டு இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு எஸ்பி கிட்ட சொல்கிறாங்க. அவங்கள உதாசீனப்படுத்தி, கேவலப்படுத்தி, அவமானப்படுத்தி அன்றைய எஸ்பி ஆகிய அண்ணாமலை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளுகிறார். உனக்கு தைரியம் இருந்தால், உனக்கு சாமர்த்தியம் இருந்தால் ஒரு 10,000 பேர் கூட்டிகிட்டு வா அப்படின்னு. மறுநாள் 20,000 பேரோட வரான். அண்ணாமலை புத்திக்கு ஒரு ரூமில் போட்டுறாங்க 3 மணி நேரம். அந்த ஏபிவிபி தலைவர் ஒரு 3 மணி நேரம் உள்ள தன்னுடைய எதேச்சதிகார பாவனைகளால் தொடர்ந்து தவறை செய்யும் ஒரு நபராக அண்ணாமலை இருக்கிறார் என்பதுதான் உண்மை. நான் சொல்கிற எக்ஸாம்பிள் வந்து என்னுடைய இயக்கம் சம்பந்தப்பட்ட எக்ஸாம்பிள். எனக்கு எந்த சோர்ஸ்லேருந்து வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? நடந்ததா சார்? இது நடந்ததால் தான் நான் சொல்கிறேன். இந்த தகவல் தெரிஞ்சதால் தான் நான் சொல்கிறேன். நான் என்ன கதையை உருவாக்கி சொல்ல முடியும்? நடந்த சம்பவத்தை சொல்கிறேன் நான். அதுக்கப்புறம் யாரோ பிஜேபி ஆட்கள்லாம் கூப்பிட்டு பேசி சமாதானமாகி வெளியே விடுறாங்க. இந்த 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 போக்கை என்னன்னு நினைக்கிறீங்க? இதை வந்து மிக சாதாரணமாக கையாள வேண்டிய ஒரு வழக்கு. யார் நீ? ஸ்டூடெண்ட். எப்படி உன் கைக்கு வந்துச்சு? 10,000 ரூபா ஃபோன் உங்கள் கைக்கு எப்படியா வந்துச்சு? சார் 2,000 ரூபாய்க்கு அவன் விற்றான் சார். ஆளை உனக்கு தெரியுமா? தெரியாது சார். எங்கே வாங்கினேன்? இந்த ஏரியாவில் வாங்கினேன். மெரினா பீச்சில் உழைப்பாளர் சிலை பின்னாடி 27ஆம் தேதி சாயந்தரம் 6 மணிக்கு வாங்கினேன். இவ்வளோ தானே தேவை. இவன் யாரை போய் சந்திச்சான்னு அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவை பிடிச்சி அவன் போய் தூக்கிட்டு வரணும். தூக்கிட்டு வந்து பிறகு எவன் திருடுன்னு கண்டுபிடிச்சிடலாம். இவ்வளோ தானே. அண்ணாமலை செய்தது என்ன? ஜட்டியோட. யார் ஜட்டியோட உட்கார வேணும்? ஒரு விவஸ்தை இல்லை. கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேர். புரியுதா? அவனை தவறுகள் பொதுவாக காவல்துறையில நடக்கக்கூடாதுன்ற தப்பு தான். ஆனா அது மட்டுமே இது இந்த இந்த புத்தி கூர்மையற்ற தன்மைக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் என்ன சொல்லுங்க? இதுக்கு ஏதாவது பேர் வைக்கலாம் இல்லையா? இதுக்கு பேர் நீங்களே வைங்களா? இதுக்கு பேர் அறிவின்மை. சென்ஸுங்க. அதெல்லாம் பார்த்த உடனே தெரியணும். ஆனால் ஸ்டூடெண்ட்டா அவன் திருடி இருக்க மாட்டான்னு ஒரு அனுமானம். ஒருவேளை திருடினான்னு கண்டுபிடிக்கணும். அவ்வளோதானே. இன்வெஸ்டிகேட் பண்ணு. எங்கே, எப்போ, எத்தனை மணிக்கு, யார்கிட்ட, முடிஞ்சு போச்சு. அவனை எதுக்கு ஜட்டியோட உட்கார வைக்கிற? ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி காவல்துறை அதிகாரியாக அவர் திறம்பட செயல்படலைன்னா கூட பாஜக அண்ணாமலை இன்று வரை காவல்துறை அதிகாரியாக செயல்படுவது தான் பிரச்சனையே என்ற அந்த அதிகார துஷ்பிரயோகம், எதேச்சதிகார போக்கு, சர்வாதிகார போக்கு, ஆர்டரிங் மைண்ட் செட்டு, கமாண்டர் மைண்ட் செட்டு, இதுதான் பிரச்சனை. அது என்னென்னா அந்த அந்த முசோரி போலீஸ் அகாடமி இருக்கு இல்லையா, ஹைதராபாத், இதில் கொடுக்கும்போதே என்ன பண்ணுவாங்கன்னா, ஜஸ்ட் ஒபே தி கமாண்ட் அண்ட் கமாண்ட் அப்படி இதுதான் டெய்லி போட்டு போடுவாங்க. இது வந்து போய் உங்களுடைய பர்சனாலிட்டியில் போய் உட்காந்துருவோம். நீங்கள் வந்து உங்களுடைய கான்ஷியஸ், சப்கான்ஷியஸ், அன்கான்ஷியஸ் மைண்ட் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து ஒரு சர்வாதிகாரியை மாறிடுவீங்க. இந்த பல்புடிங்க சிங் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதுவும் ஐபிஎஸ் தானே. புரியுதா உங்களுக்கு? தங்கள்கிட்ட அபரிதமான ஒரு அதிகாரம் இருப்பதாகவும்
மற்றவர்களால் அதை தட்டி கேட்க முடியாது. இது போன்ற கற்பனைகள். அந்த கற்பனைக்கு வந்து ஒரே ஒரு ஏபிவிபி தலைவர் வந்து பதில் சொல்லிட்டானா உனக்கு? நீ இல்லைன்னு சொல்லிட்டானா? யாருக்கு அவமானம் யாருக்கு? பாருங்கள், இது மாதிரி சாதாரண சம்பவங்கள் நீங்கள் பார்க்குறீங்க. அதெல்லாம் சாதாரண சம்பவங்கள் இல்லை. வாழ்க்கைக்கு பாடம் கற்றுத்தரக்கூடிய சம்பவங்களிலிருந்து அண்ணாமலை பாடங்களை கற்றுக்கொள்ளவில்லை. அதனுடைய வெளிப்பாடு தான். அண்ணா நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கினீங்களாண்ணா? மரியாதை கொடுக்குறாராம். அண்ணா அப்பாயின்மெண்ட் வாங்கினீங்களாண்ணா? எல்லாரையுமே அவங்க அவரோட வயசில் சின்னவங்களா இருந்தாலும் அப்படி தானே சார் பேசுகிறாரு. இது என்ன ஊரை ஏமாத்துறதா? நீ மரியாதை கொடுத்தா முழுசாக கொடு. அது பெஸ்ட் என்ன பண்ண முடியும் தெரியுமா? இல்லை அப்பாயின்மெண்ட் தான் வாங்கிடுவேன். நான் இனிமேல் வரும்போது அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்துருங்க நான் சொல்ல முடியும். நீங்கள் எப்போ ஃபோன் பண்ணாலும் ஸோ எடுப்பாருண்ணா, அவர் நம்பர் கொடுத்துருங்கன்னு சொல்ல முடியும். சரி, ஒரு மாநில தலைவருடைய நேரத்தை கெடுக்க வேண்டும் என்று நம்மளும் கூட ஒவ்வொரு செகண்டும் இம்பார்ட்டண்ட். ஏன்னா கையாளக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதனால் அந்த போர்ட்ஃபோலியோ இஸ் இம்பார்ட்டண்ட். ஆனால் அதில் இன்னொரு ஃப்ளிப் சைடு இருக்குது. சிந்திக்கக்கூடிய தலைவர்களை தன் அருகிலேயே வைத்துக்கொண்டு சிந்தித்தால் ஸ்திரமாகவும் திடமாகவும் சாமர்த்தியமாகவும் சிந்திக்க முடியும். அண்ணாமலை கூட ஒரே ஒரு நபர் கூட கிடையாது சிந்திக்கக்கூடிய நபர் என்று. எல்லாமே அடிமைகள். ஏதோ ஒரே விஷயத்தை வந்து மாற்றி 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 விதவிதமாக போட்டுட்டு இருக்கிற அடிமைகள். என்ன பண்ண போகிறேன் உங்களை வச்சுட்டு? எந்த காலத்துலேயும் முன்னேறாது கட்சி. இந்த நம்பர்ஸை வச்சு கேம் ஆடுறது. இப்போ இந்த ஹோல் பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குதுன்னா நம்பர்லேருந்து ஆரம்பிக்குது. பாஜக 5.56% 11.24 போய்விட்டது. ஏன் போய் சொல்கிற? 2014 பாஜக நின்ற தொகுதிகளுடைய எண்ணிக்கை 9. 9ல் 5.56, இன்று 23. அப்போது 9 டிவைடட் பை 5.56 டிவைடட் பை 9 இஸ் ஈக்குவல் டு 6, 0.6. ஓகே, 6% வைங்க. 6% மல்டிப்ளைடு பை 23 தான் இன்றைக்கி நியாயப்படி வந்திருக்க வேண்டிய ஃபிகராக இருக்கணும். 14, 13.8 அந்த ரேஞ்சில் இருக்கணும். அதை ஒத்துக்கோ. ஏதாவது ஒரு உண்மையை உனக்கும் சாதகம் இல்லாமல் அடுத்தவனுக்கும் பாதகம் இல்லாமல் உண்மையை மட்டும் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு கற்றுக்கோன்ற நான். பாஜக 2014 பெற்றது 18.8% வாக்குகள். இதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். அன்று 7 கட்சி கூட்டணி இருந்தது. இதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். இன்று 12 கட்சி கூட்டணி இருக்கிறது. இதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். 12 கட்சி கூட்டணியின் போது நாம் எடுத்த இன்றைய வாக்குகள் 18.2 தான் குறைந்திருக்கிறது. அதே நேரத்தில் அன்று நாம் நின்றது 38 தொகுதிகளில். நீலகிரியில் நாம் நிற்கவில்லை. குருமூர்த்தி என்ற நபர் தன்னுடைய படிவத்தை சரியான நேரத்தில் சமர்ப்பிக்காததால் ஒருவேளை அங்கே நாம் நின்றிருந்தால் 18.8க்கு பதிலாக 20% வாங்கியிருப்போம். இன்னொரு 1% ஆட் ஆகிருக்கும். இந்த சூழ்நிலையில் இன்று 18.2 என்பது அதிலிருந்து 10% குறைவு. அதனால் நாம் குறைவாக வாங்கியிருக்கிறோம். இதை தான் நான் சொல்கிறேன். இதை கண்டெஸ்ட் பண்ணு. அன்று 2 தொகுதிகளிலே வெற்றி பெற்றோம், இன்று 0. அன்று கன்னியாகுமரி, தருமபுரியிலே வெற்றி பெற்றோம். அதை கண்டெஸ்ட் பண்ணு. அன்று 9 தொகுதியிலே நின்ற பாரதிய ஜனதா கட்சி 3 தொகுதிகளிலே டெபாசிட் இழந்தது. இன்று 23 தொகுதிகளிலே நின்ற பாரதிய ஜனதா கட்சி 11 இடங்களிலே டெபாசிட் இழந்தது. உண்மையை பேசுவோம். 50% இடங்களிலே பாரதிய ஜனதா டெபாசிட் இழந்தது. அன்று 33% இடங்களெல்லாம் டெபாசிட் இழந்தது. உண்மையில் பேசுவோம். இல்லை அதிமுக வந்து 10 இடங்களில் டெபாசிட் போச்சு, எதிரி நொண்டி ஆயிட்டான் அப்படின்றதுல உனக்கு என்ன சந்தோஷம்? அந்த இடத்துக்கு நீங்கள் போகலாம்ல. நீ வளர்ந்துருக்கியா? வளரலன்றதுக்கு ஆதாரங்கள் இங்கே வச்சுட்டு எந்திரி நொண்டி முடவனாட்டா நீ கூட்டன் ஆயிட்டியா? இந்த மேலிட தலைமையை ஏமாற்றும் மப்பாத்து வேலையை செய்யாதே, பம்மாத்து வேலையை செய்யாதேன்ற நான். அவ்வளோதான். இது பண்ணாத. இதுக்கு தான் முக்கிய தலைவர்கள் சீனியர்ஸோடு உட்காந்து பேசணுன்றாங்க. சீனியர்ஸோடு உட்காந்து பேசுறதுக்கு உனக்கு தரவு இல்லாட்டா ரிசைன் பண்ணிட்டு போன்ற. உனக்கு ஒரு ஒருமித்த குழுவை கட்டியால தெரியாது. உனக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்கிறது என்றால் விலகி சென்று விடுன்ற. உனக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்கிறதுன்ற. இந்த தாழ்வு மனப்பான்மையால் தான் இருக்கின்ற அனைத்து தலைவர்களையும் நீ மட்டம் தட்டுமாறு உன்னை சுற்றி இருக்கக்கூடிய அந்த அடிமை வர்க்க வம்சத்திற்கு உத்தரவிடுகிறாய்ன்னு சொல்கிறேன் நான். அது கட்சி பணத்திலே அவர்களுக்கு சம்பளம் கொடுத்து இருக்கின்ற தலைவர்களை நீ அவமானப்படுத்துகிறாய், கீழ்த்தரமாக பேச வைக்கிறாய், அவருடைய மதிப்பை சமூகத்திலே குறைக்கிறாய், திட்டமிட்டு குறைக்கிறாய். இது கீழ்த்தரமான செயல். கிளியர்? பார்க்கலாம் சார். இதை வந்து சேலஞ்ச் பண்ணு. நீ நான் சொன்னதில் ஏதாவது தப்பு இருந்தால் சேலஞ்ச் மீ. ஐ எம் ரெடி ஃபார் அ சேலஞ்ச். வா, நீ என்ன ரெக்கார்டு வேணாலும் எடுத்து போடு. நேரடியாக நீ வந்து லேப்டாப்பை வச்சுக்கோ, அதை வச்சுக்கோ. நான் வந்து எதுவும் பேசாமல் கண்ணை மூடிட்டு பேசுகிறேன். ஏன்னா இந்த சிப்பில் எங்களுக்கு எல்லாம் இருக்குது. உன்ன மாதிரி பேப்பர் படிக்கணும்னு அவசியம்லாம் இல்லை எனக்கு. இந்த கிருஷ்ணகுமார் முருகன் ஒருத்தர் இருக்கான், கேன்னு சொல்லுவாங்க. அவன் இன்னும் சிலர்லாம் இருக்காங்க.
ஒரு பேப்பரை கொண்டு வந்து கொடுத்துறது. இவர் இதை பார்த்துட்டு படிச்சுட்டு மறந்துடுறது. அடுத்த நாள் கேட்டால் தெரியாது. என்ன மாதிரி தலைமை இது? இப்போ நாங்கள்லாம் ஒரு சப்ஜெக்டை படிச்சுட்டோம்னா அப்படியே அதை வந்து உள்ளுக்குள்ளேயே உரு போட்டு அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை சிந்தித்து அதுக்கு என்ன படித்தோமோ அதை மீறின விஷயங்களை வந்து பில்டப் பண்ணுவோம். மைண்டுக்குள்ளே பில்டப் பண்ணி தான் வாத பிரதிவாதங்களை எடுத்து வைப்பேன். நான் வாத பிரதிவாதங்களை எடுத்து வைக்கிறேன் இல்லையா? எங்கேயாவது வந்து உங்களால் குற்றம் கண்டுபிடிக்க முடியுமா? கேள்வி கேட்க முடியும், குற்றம் கண்டுபிடிக்க முடியாது. சரியான வாதங்களை மட்டும்தான் நான் பேசுவேன். சும்மா இல்லாஜிக்கல் ஆய்வு டாம் டயலாகு அதெல்லாம் இல்லை. ஃபேக்ட்ஸ், ஃபிகர்ஸ், லாஜிக்ஸ், எவிடன்ஸ் அவ்வளோதான் பேசும். வசனங்களே கிடையாது. வசனம் பேசாத. வா வந்து கல்யாணராமன் அதிமுகவுக்கு விலை போய் விட்டார், டயர் சங்கி, உன்னை சொல்ல வச்சது யார்? உன் தலைவனா? சரி, அந்த மாதிரி 10 பேர் பேசுகிறான் இல்லையா, உனக்கு வேண்டப்பட்டவன் இல்லையா, வாய் மூடி சும்மா இருக்குன்னு சொல்ல வைக்க முடியுதா உன்னால்? உனக்கு நெருங்கிய கூட்டாளிகள் இவர்கள்லாம். எவன் என்னென்ன பேர், அவன் மூஞ்சி முகம் எல்லாம் எங்களுக்கு தெரியும். தெரியாமல்லாம் ஒன்றும் இல்லை. இந்தா வாங்கிக்கோன்னு ஒரு பேரில் ஒருத்தன் பிஹேவ் பண்ணுறான் அப்படின்னா அவன் யார், அவனுடைய தொழில் என்ன, எல்லாம் எங்களுக்கும் தெரியும். ஒருத்தன் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணுறான்னா எங்களுக்கு தெரியும். மாண்டியத் ரோட்டில் அவன் ஆஃபீஸ் இருக்குன்னா எங்களுக்கு தெரியும். எல்லாம் தெரியாமல் நாங்கள் வேலை செய்கிறோம், எல்லாம் தெரியும். கண்டுக்க மாட்டோம். இக்னோர் பண்ணுறது கூட தலைமைக்கு அழகு தான். எதை இக்னோர் பண்ணிட்டு போனால் எது? இல்லை நீங்கள்லாம் சேர்ந்து அந்த கல்யாணராமன் என்னை விட மாற்று கருத்து வச்சுருக்காரு. இன்றைக்கி முழுக்க வந்து கல்யாணராமன் அடிங்களா, நாளைக்கு தமிழ் செய்ய பார்த்துக்கலாம், நாளன்னைக்கு பொன்னாரை பார்த்துக்கலாம், அதுக்கு அடுத்த நாள் எச் ராஜா ஒரு வேளை நமக்கு பொதுவாக பேச மாட்டார், ஒரு வேளை பேசினார் அவர் அடிக்கிறதுக்கு தயாராக ஏதாவது பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன இதெல்லாம் எந்த மாதிரி உத்தரவுகள்? ஏன் செல்வகுமார் வந்து கல்யாணராமன் அதிமுகவில் இணைந்தார்னு போட்டான்? உன்னுடைய அனுமதி இல்லாமல் போடுவானா? சரி போட்டான் இல்லையா, உன்னுடைய கைக்கூலி தானே. அடுத்த நிமிஷம் நீ தப்பு பண்ணுற எடுன்னு சொல்லலாம் இல்லை, செஞ்சியா? ஒரு மன்னிப்பு கேட்கறதுக்காக அவன் என்னை கூப்பிட்டானா? நீங்கள் அதில் உறுதியாக இருக்கீங்களா சார்? என்ன ஆனாலும் பாஜக தொண்டராக தான் இருப்பீங்களா? ஆமாங்க, எங்களுடைய ரத்தத்தில் ஊறின ஒரு விஷயங்களா இது. தேசியவாதம், இந்துத்துவம். பாஜக என்பது என்னை பொறுத்தவரை ஒரு பிச்சேர்க்கை தான். நான் ஊறி வந்த இது வந்து ஆர்எஸ்எஸ்ஸு. உங்கள் தகவலுக்காக சொல்கிறேன், நிறைய பேருக்கு இதெல்லாம் தெரியாது. 1977 பாரதிய ஜனசங்கம் அன்று இருந்த பல்வேறு கட்சிகள்லாம் சேர்ந்து ஜனதா பார்ட்டின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, மத்திய சென்னையிலே பா ராமச்சந்திரன் என்பவர் போட்டியிடுகிறார். ஓல்டு காங்கிரஸ்லேருந்து வந்தவர். நாங்கள்லாம் எக்மூரில் சின்ன பசங்க, 10-11 வயசு பசங்க. நாங்கள் தான் 11 வயசு எனக்கு. அப்போ ஏர்வுழவன் சின்னத்துக்கு இந்த ஸ்டென்சில்னு ஒன்று சொல்லுவாங்க, அதில் வந்து இந்த கோபி பெயிண்ட் அடிக்கிறது, அதை வச்சுட்டு இப்படி அடிப்போம், தீத்துவோம். எந்த இடத்துல நான் முதல் ஸ்டென்சில் அடித்தேன்றது கூட எனக்கு ஞாபகம் இருக்குது. நாங்கள் வேலை செஞ்சுருக்கோம் 11 வயசில். அறியாத பருவத்தில் கூட நாங்கள் இந்த அமைப்புகளுக்காக வேலை செஞ்சுருக்கோம், ஆர்எஸ்எஸில் இருந்ததுனால. அவன் வரதராஜன் ஒரு டெய்லர் இருந்தார், அதெல்லாம் பெரிய கதைகள். இந்த மாத்துண்டு பசங்க எங்களுக்கு எந்த ஏஜில் நாங்கள் ஆர்எஸ்எஸ்க்கு போனோன்னு கூட எங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் ஏபிவிபியில் பல ஆண்டுகள் முழு நேர ஊழியர், பிரச்சாரக்குன்னு சொல்லுவோம், ஃபுல் டைம் ஒர்க்கர்னு சொல்லுவோம். இது எங்களோட ரத்தத்தில் இருக்கிற விஷயம். இவனுங்க ரொம்ப ஈஸியாக வந்து கல்யாணராமன் அதிமுக எவ்வளோ திமிர் இருக்கும் அவங்களுக்கு, புரியுதா? இந்த கேங்குக்கு இது இன்னொரு கரூர் கேங்கு. என்ன, கரூர் கேங்கு 2.0 அப்படி இன்னொரு கரூர் கேங்கு. இதெல்லாம் அனுமதிக்க முடியாது. எவ்வளோ திமிர் இருந்தால் நீ வந்து கல்யாணராமன் என்கிட்ட கேட்டியா? நான் சொன்னேன்னா? ஆனால் என்னண்ணே அதிமுக என்னங்கெல்லாம் கூப்பிட்டு கேட்குறது உனக்கு கஷ்டமா? என் ஃபோன் நம்பர் உங்ககிட்ட இருக்குல்ல, என்கிட்ட பேசிட்டு தானே இருக்க. திடீர்னு வந்து என்னுடைய எதிரியா நீ மாறிடுவியா? திடீர்னு என்னுடைய எதிரியா நீ மாறினா உன் பின்னாடி வேற ஒருத்தருக்கான்னு எனக்கு தெரியாதா? புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் ஸ்பைரலிங் எஃபெக்ட். இதை எதிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். பாஜக ஒரு படு மோசமான நிலையை நோக்கி நகர்ந்து விட்டது. அது முன்னாடியே நகர்ந்துடுச்சு. ஆனால் தேர்தல் வரை அதை பற்றி பேசக்கூடாதுன்னு நாங்கள் மௌனியாக இருந்தோம். அது தேர்தலை பாதிக்கும். அதில் தேர்தலில் கிடைக்கக்கூடிய ஏதோ ஒரு பர்சன்டேஜ், அது X%, 5% அதை பாதிக்கக்கூடாது. நம்மளால் வந்து ஒரு பர்சன்டேஜ் பாதிக்கக்கூடாது. இதற்கு அடுத்து 2 ஆண்டுகள் கழித்து தான் தேர்தல் இருக்குது. இதுக்குள்ளே கோர்ஸ் கரெக்ஷன் நடக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதற்காக இந்த விஷயங்களை பேசிக்கிறோம். தேங்க்யூ சார். நன்றி.